இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. இப்ப நம்ம சிஎம் பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா உழைப்பு 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 அதை நீங்க பாத்திருப்பீங்க. பட் அவருக்கு ஓய்வே கிடையாது. நீங்க தான் என்ன காப்பாத்தணும் இந்த விஷயத்துல. ஏன்னா பின்னாடில இருந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா மினிஸ்டர்ஸ் கிட்ட 5 மினிட்ஸ்க்குள்ள பேசி முடியுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மினிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் புக் வச்சு படிச்சுக்கிட்டே இருக்காங்க. 5 நிமிஷத்துல இது எப்படி முடியும்னு அவங்க பண்ண சாதனைகளை 5 நிமிஷத்துல எப்படி குறைச்சு சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியல. பிடிஆர் சார் எல்லாம் பக்கம் பார்க்காமலே பக்கம் பக்கமா பேசுறாரு. அவரே பக்கங்கள் பாக்குறாருன்னா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சோ ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார், நீங்க தான் சொல்லணும். நீங்க 2 நாளுக்கு முன்னாடி ஸ்டைலா ஒரு வைரல் ஆக்ஷன் பண்ணீங்க. அந்த மாதிரி ஒரு வைரல் ஆக்ஷன் பண்ணி கொஞ்சம் ஓவர் டைம் போனா அந்த வைரல் ஆக்ஷன் போட்டீங்கன்னா நாங்களும் ஹாப்பி ஆயிடும். Let's give it up for CM. Thank you sir. என்ன காப்பாத்துவீங்க சார். தேங்க்யூ. இப்ப நான் சொல்லல, சிஎம் சார் சொல்லிட்டாரு. சோ பாத்துக்கோங்க மினிஸ்டர். இப்ப நம்ம சிஎம் பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா உழைப்பு 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 அதை நீங்க பாத்திருப்பீங்க. பட் அவருக்கு ஓய்வே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல இருப்பாரு, நாளைக்கு ஒரு ஊர்ல இருப்பாரு, எல்லா இடத்துக்கும் போய்கிட்டே இருக்காரு. அவ்வளவு வேலைகளை செய்துகிட்டே இருக்காரு. இந்த 5 ஆண்டுகள்ல ஒவ்வொரு மினிஸ்ட்ரி வந்து அவங்களுடைய கான்வர்சேஷன்ல இருந்து கன்வர்ஷனுக்கு அவங்க ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போதும் அவர் அயராது பம்பரம் போல உழைத்ததா மட்டும்தான் இவ்வளவு கனவுகள் மெய்ப்பட்டன இந்த கடந்த 5 ஆண்டுகளில். இப்படி ஒரு தலைவர் உழைக்கணும்னா ஒரே ஒரு புஷ் மட்டும்தான் இருக்கணும். அது வந்து மனசுல இருந்து வரணும். அது வந்து அவங்க மக்கள் மேல அவருக்கு இருக்காங்க. இந்த மக்களை எப்படியாவது இங்க இருந்து இங்க கொண்டு போய் விட்டுறணும். என்னுடைய ஆட்சி காலத்துல இதை கண்டிப்பா அவங்க முன்னேறியே ஆகணும் அப்படிங்கிற அவருக்கு ஒரு வெறினே சொல்லலாம் நம்மளுடைய சிஎம் அவர்களுக்கு. அப்படி உழைக்கிற அவருக்கு வந்துட்டு இப்போ நாம எல்லாம் வந்து இவ்வளவு நல்லா இருக்கு, நம்ம ஸ்டேட் இப்படி இருக்கு அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க நேரத்துல ஓகே அதெல்லாம் டன் முடிஞ்சது. அடுத்தது என்ன பண்ண போறோம், என்ன கனவுகள்? நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய ஆட்டோகிராட்டிக் லீடர்ஸ் தான் இருக்காங்க. எனக்கு தெரியும், நான் என்ன சொல்றேன் அதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்திலே 2 வகையான குடும்பம் இருக்கும். தலைவன் வந்துட்டு எனக்கு தெரியும் என் பிள்ளைங்களுக்கு என்ன வேணும்னு, இல்லைன்னா சில தலைவர்கள் உனக்கு என்ன வேணும், உனக்கு அதுதான் வேணுமா, அதுக்காக நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன். அந்த மாதிரி இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போய் மாவட்டத்துக்கும் போய் அறிஞர்கள் கிட்ட கேட்டு மக்கள் கிட்ட கேட்டு அவங்களுடைய கனவுகள் என்னன்னு கேட்டு அறிந்து அதை அழகா வகுத்து ஒவ்வொரு திட்டங்களா நமக்கு கொடுக்கறதுக்காக அவர் அடுத்த கட்ட வேலையை நோக்கி செய்துட்டு இருக்காருன்னா அதனாலதான் தமிழ்நாடு இஸ் a சூப்பர் ஸ்டேட் அண்ட் our CM இஸ் a சூப்பர் சிஎம். இப்போ அடுத்ததா எல்லாரும் உன்னிப்பா கவனிங்க. ஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், ஃபார்மர்ஸ் ஆகட்டும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகட்டும், எல்லாருமே நீங்க கவனிக்க வேண்டியது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்மளுடைய சூப்பர் சிஎம் அவர்கள் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார். அதை சொல்றதுக்காக தான் இப்போ இந்த மேடைக்கு அவர் வர போறார். இது சாதாரண ஸ்டேட்மெண்ட் அல்ல, இது ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட். So ladies and gentlemen, put your hands together and welcome honorable chief minister திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும்னு இப்படி நமக்கு தேவையான கவிதையை எப்பவோ எழுதிட்டார் மகாகவி பாரதியார் அவர்கள். இதே கவிதையில தான் மண் பயனுற வேண்டும் என்று பாரதியார் சொல்லியிருப்பார். மண்ணும் மக்களும் மாநிலமும் பயன்பெற தேவையான கனவுகளை உருவாக்கணும்னு தான் உங்களை நான் அழைச்சிருக்கிறேன். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்ற மிக மிக முக்கியமான நாளா இந்த மார்ச் 6 அமைய போகுது. இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, சார்ந்த நண்பர்களே, அறிவியல் தொழில்நுட்பாளர்களே, கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை உங்க ஒவ்வொருத்தரையும் தனி
தான் உங்களுக்கு அழைப்பு விடுத்து வர தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இன்றைய நிகழ்ச்சி போல என்றைக்கும் நடந்திருக்காது. கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் மட்டுமல்ல, எதிர்கால தமிழ்நாட்டையும் மனசுல வச்சு இந்த தமிழ்நாடு 2030 கனவுகள் மெய்ப்படும் நிகழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறோம். கடந்த 5 ஆண்டுகள்ல நம்முடைய திராவிட மாடல் அரசு ஒவ்வொரு துறையிலும் அர்ப்பணிப்பு உணர்வோட ஆற்றின மகத்தான பணிகளை, அளப்பரிய சாதனைகளை சுருக்கமாக ஆனால் மிக தெளிவாக இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்திலிருந்து நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சிலர் எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேரத்தின் நெருக்கடி காரணமாக அவங்க சுருக்கமாக பேசினாங்க. இன்னும் சில அமைச்சர்களும் பேசுறதுக்கு நேரம் இடம் கொடுக்கல. நாம் அவ்வளவு காரியங்களை நிறைய செஞ்சிருக்கிறோம். எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியில சொல்ல முடியாத அளவுக்கு மலையளவு சாதனைகளை வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு துறையிலும் அமைச்சர் பெருமக்கள், துறையினுடைய அதிகாரிகள், கடல்நிலை அரசு ஊழியர்கள் வர அரசு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி அதன் பயன்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் காட்டி வரக்கூடிய அர்ப்பணிப்பு உணர்வும் அயராத உழைப்பும் நிர்வாக திறனும் தமிழ்நாட்டை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உயர்த்தி இருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல மக்கள் அடைஞ்சிருக்கக்கூடிய மகிழ்ச்சி தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம். சொன்னதை மட்டுமல்ல, சொல்லாத பல முத்திரை திட்டங்களையும் செயல்படுத்தி இருக்கிறோம். ஆட்சிக்கு வரும்போது இவ்வளவு திட்டங்களை நம்மால் நிறைவேற்ற முடியுமா என்ற ஏக்கம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றி காட்டணும் என்ற கனவும் எனக்கு இருந்துச்சு. கடந்த 5 ஆண்டுகளுக்கான என்னுடைய கனவுகள்ல பெரும்பாலும் நிறைவேற்றி விட்டோம் என்ற மூலமாக, இந்த நிகழ்ச்சி மூலமாக அறிவிக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்க ஆட்சியில பண்ண திட்டங்கள்ல எந்த திட்டம் சிறப்பானது என்று என்னை கேட்டா எல்லா திட்டங்களும் சிறப்பானதுதான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு திட்டத்தையும் தேவைக்கேற்ப மக்களுக்காக யோசிச்சு திட்டம் தீட்டி அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க எவ்வளவு முயற்சித்திருக்கிறோம், அதில் எவ்வளவு வெற்றி பெற்று இருக்கிறோம். அதனால்தான் நான் அடிக்கடி சொல்வேன், நம்ம திட்டங்களால பயனடையாத குடும்பங்களை தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு தரப்புக்கும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறோம். நம்ம திட்டங்களால பயனடைஞ்சவங்களுடைய பட்டியல் பெரிய புக்கே போட்டிருக்கோம், அது என்கிட்ட இருக்கு. அதையெல்லாம் சொன்னா இந்த ஒரு நாள் போதாது. இந்த திட்டங்கள் எல்லாம் போதுமான என்கிட்ட கேட்டா போதாது. இன்னும் நிறைய சாதனைகளை செஞ்சிருக்கலாம். அரசியல் ரீதியாக சில நெருக்கடிகள், நிதி நெருக்கடிகள், இப்படி நிறைய முட்டுக்கட்டைகள். அதுக்காக அந்த காரணங்களை சொல்லிட்டு தப்பிச்சுக்கலான்னு நான் நினைக்கிறவன் இல்ல இந்த ஸ்டாலின். காரணம் சொல்றவன் காரியம் செய்ய மாட்டான்னு ஊர் பக்கம் சொல்லுவாங்க. சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் அதை தன்வசப்படுத்தி செல்வதுதான் என்னுடைய ஸ்டைல். பெரிதிலும் பெரிது கேள் என்ற அடிப்படையில நெகட்டிவ்களையும் பாசிட்டிவா மாத்தி இந்த சாதனைகளை செஞ்சிருக்கிறோம். இதுதான் திராவிட மாடலின் ஸ்டைல். அதுக்காக இதுவே போதும்னு திருப்தி அடைய மாட்டோம். உழைக்கும் வரை உதிக்கும் ஞாயிறுன்னு முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்லுவார். நான் தினந்தோறும் உழைக்கிறேன், உழைச்சுக்கிட்டே இருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து உழைப்பேன். இது மட்டும்தான் என்னுடைய சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.